கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கிராஸ் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் அதற்காக ஜெபிக்க ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கிராஸ் டிவி இதை அருமையாக ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கின்றீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய தமிழகத்தில் நடக்க இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலை மிகவும் நேர்த்தியாய் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி அவர் விரும்புகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சரையும் அவருக்கு கர்த்தர் தருவார். எல்லாரும் ஆயத்தமாய் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். முதலாவதாக நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொன்றாய் சொல்ல எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். தேர்தல் என்று சொன்னாலே அதை நடத்துவதற்கு இந்தியா முழுவதும் பொறுப்படுத்தி நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த ஆணையத்திற்கு தலைவராக திரு ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதேபோல் உதவி தேர்தல் ஆணையர் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு விவேக் சோஜி ஆகிய இருவரும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள். இவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்து தலைமை தேர்தல் அலுவலகத்திலே பணியாற்றுகிற சுமார் 450 பேர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலாளரும் அதிகாரியுமாகி இருக்கிற திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்காகவும், கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி ஆனி ஜோசப், திரு வி ஸ்ரீதர் அவர்களுக்காகவும், தலைமை தேர்தல் நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல்ராஜ் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் இவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்தலை நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பு இவர்கள்தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தேர்தல் அறிவித்துவிட்டால் தேர்தல் தேசத்தினுடைய தமிழகத்தினுடைய அனைத்து நிர்வாகம் அவருடைய கீழ்காக வந்துவிடும். ஆகவே அவர்கள் தன் நிர்வாகத்தையும் தேர்தலையும் பொறுப்பாய் நடத்த வேண்டிய காரணத்தினாலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஞானேஷ்குமாரை நம்முடைய கருத்திலே கொடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, இந்த 2026ஆம் ஆண்டில் எங்களுடைய தமிழகத்தில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம சமூகத்தில் வருகிறோம். இதற்கு பொறுப்பை நடத்துகிற இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஞானேஷ்குமாருக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அவர் பெயரை கேட்டாலே ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அப்படி எந்த விதமாக இல்லாதபடி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் தேவனுடைய பயந்தும் மனசாட்சிக்கு பயந்தும் அவர் தன்னுடைய பொறுப்பை நடத்தும்படியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உள்ளத்திலே பேசும்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் யாரையும் என்னமும் செய்யலாம், ஓட்டுகளை இல்லாமலாக்கலாம், உருவாக்கலாம். இப்படி நம்முடைய இந்திய தேசத்திலே பல மாநிலங்களில் நடந்திருக்க நாம் அறிவோம். இனி அப்படிப்பட்ட ஒரு சூழல் எதுவும் நடவாதபடி இந்த திரு ஞானேஷ்குமாரோடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். பொறுப்புடன் செயல்பட உதவி செய்யும். அதேபோல் அவரும் பொறுப்பாய் நடந்து அவர் கீழ் இருக்கிற திரு சுக்பீர் சுந்தர் அவர்களுக்காகவும் திரு விவேக் ஜோசி அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். அவர்களும் ஆண்டவரை தேர்தல் ஆணையரோடு சேர்ந்து கடமையை செய்யத்தக்கதான பொறுப்பை உணர்ந்து செய்யத்தக்கதான கிருபைகளை தாரும். அதே போல் அங்கே பணியாற்றக்கூடிய சுமார் 450 ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கருத்திலே கொடுக்கிறோம். இவர்கள் அனைவரும் எந்த விதமான அதிகாரங்களுக்கும் பயமுறுத்தலுக்கும் உட்படாதபடி சட்டம் என்ன சொல்கிறது, தேர்தல் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை உணர்ந்து அதன்படி நடக்கத்தக்கதாக தன்னுடைய பொறுப்புகளை செய்யத்தக்கதாக தன்னை கீழுள்ள அதிகாரிகளுக்கு அவர்கள் ஆணையிடும்படியாக ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே பேசும் சுவாமி. எந்த விதமான வன்முறைகளோ எந்த விதமான விரும்பத்தக்காத காரியங்களோ தீவிரவாதங்களோ நடைபெறாதபடி ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி செல்லத்தக்கதான ஒரு பொறுப்பை அவருடைய கரங்களை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிறீர். அதை சிறப்பாக செய்ய உதவி செய்யுங்க. அதேபோல் ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியும் திரு செயலர் அவருமாகிய திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அதேபோல் திரு ஆனி ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். துணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனுவேல்ராஜ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்.
இவர்களுடைய பொறுப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பூத்துகளிலும் அனைத்து நிர்வாகிகளை, அனைத்து அந்த பணி செய்கிறவர்களையும் கட்டுக்குள்ளாக வைத்து அதை பொறுப்பாக நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இவர்கள் கரங்கள்லாம் எல்லாமே இருக்கிறது. காவல்துறை அவர் கரங்கள் இருக்கிறது, சுகாதார கரங்கள் இருக்கிறது, போக்குவரத்து கரங்கள் இருக்கிறது. எல்லாமே அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய கர்த்தர் உள்ளத்திலே பேசும். எந்த விதமான குழப்பங்கள் வராதபடி, எந்த விதமான மேலிருந்து எந்த விதமான அந்த அழுத்தத்துக்கு அவர்கள் பயப்படாதபடி ஆண்டவர்களுக்கு தன்னுடைய பணியை செய்ய நீர் பேசும் சுவாமி. என்னுடைய தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லா போத்துகளிலும் ஆண்டவரே நல்ல அருமையாக இனிமையாக ஆண்டவரே எந்த விதமான வன்முறை இல்லாதபடி, குழப்பம் இல்லாதபடி நேர்த்தியாய் தேர்தல் நடைபெற ஆண்டவர்கள் தன்னுடைய கடமையை செய்ய இவருடைய உள்ளத்திலே பேசும். இவர்கள் எந்த விதமான பரிதானங்களுக்கும் லஞ்சங்களுக்கும் ஆண்டவர் விதமான பரிசு பொருளுக்கும் ஆசைப்படாதபடி அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரை திட்டமாய் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தமிழகம் ஆண்டவரே எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முன்மாதிரியான தமிழகம். ஆகவே இந்த தேர்தலிலும் அப்படியாய் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையத்தக்கதாக ஆண்டவரை தேர்தல் நடத்தி கொடுக்கும்படியாய் ஆண்டவரை இந்த அதிகாரிகளுடைய கருத்தில் நீ பேச வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர் கீழ் பணி செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் மேல் விட்ட ஆணைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படியா பெரிய காரியங்களை செய்யும். நீ அப்படி எங்கள் தமிழகத்தில் தேர்தலை மிகவும் ஆண்டவரே சமாதானமாய் ஆண்டவரை மத்திய பிரச்சனை இல்லாதபடி ஆண்டவரை வன்மையில் லாவி நடத்தி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நிறைய வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு குறிப்பு, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்திலே பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது, அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். இந்த அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் செயல்படுகிற அரசு அதிகாரிகள் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில்தான் தேசம் முழுவதற்குமான தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுவார். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் செயல்படுவார்கள். இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாக செயல்பட்டால்தான் தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அவர்கள் ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நடந்து கொள்ளாதபடி அவர்கள் நீதியோடு நேர்மையோடு செயல்படுவதற்கு நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் அநீதி இருக்கிற இடத்துல தேவ கோபம் உண்டாகும். அதன் நிமித்தம் தேசம் பாதிக்கப்பட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்காக அதன் கீழே பணி செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூடப்பா எங்களுடைய இந்த இந்திய தேசத்திலே ஒரு நல்ல தேர்தல் ஆணையத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த தேர்தல் ஆணையத்தின் கீழே பணி செய்யக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கீழேயும் அநேக அதிகாரிகள் அப்போ பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தேர்தல் நாட்கள் நெருங்க நெருங்க தங்கள் பணிகளை சரிவர செய்யும்படியாக அவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை தேவனே நீங்கள் எங்களுடைய தமிழகத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இந்த காலங்களிலே கட்சிகளுக்குள்ளே பலவிதமான பிரச்சாரங்கள், கூட்டணிகள் அமைப்பது, இப்படி பலவிதமான ஆலோசனைகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது எப்படியாவது தங்களுடைய கூட்டணி, தங்கள் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே பல்வேறு செயல்களில் ஈடுபடலாம். எந்த காரியமானாலும் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடு நிலைமையோடு செயல்பட வேண்டும். அதிலே பணிபுரியக்கூடிய கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்தவர்களாக ஒரு தேவ பயத்தோடு தங்கள் கடமைகளை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக இந்த அதிகாரம் அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இதை நேர்த்தியாக செயல்பட்டால்தான் நம்முடைய தேசத்திலே இந்த தேர்தல் ஒழுங்கும் கிரமமாக நடைபெறும். ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். தேர்தல் முடிவு நல்ல முடிவாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சர், நல்ல மந்திரிகள், நல்ல எம்எல்ஏக்கள் எல்லாம் நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட முடியும். நல்ல ஆட்சி மலரும். அப்படி இங்கே எந்த ஒரு அநீதியான காரியங்கள் நடைபெறக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெயிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற தேசத்திலே அநீதி காணப்படும் பொழுது நீர் அந்த இடத்திலே
உம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவீரையா. அப்படிப்பட்ட எந்த நிலைமையும் எங்களுடைய தேசத்திற்கோ எங்களுடைய தமிழகத்துக்கு எந்த ஒரு மாநிலத்துக்கும் வராதபடி என் தேவன் இங்கே காத்து கொள்ளுங்கப்பா. நீதியோடும் உத்தமத்தோடும் அவர்கள் அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் மத்திய அரசுக்கு கீழாக வருகிற இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பணியை அமர்த்தப்படும் பொழுதே அவர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணி ஆணையை அவர்கள் வாங்கும் பொழுதே அவர்கள் வாக்குறுதி கொடுத்து வருகிறார்கள். நாங்கள் இந்திய தேசத்துக்காக ஒவ்வொரு காரியத்திலும் நேர்மையாக செயல்படுவோம் என்று சொல்லித்தான் இந்த பதவியிலே அவர்கள் அமருகிறார்கள். அதை அவர்கள் உள்வாங்கி தங்களுடைய எண்ணத்திலே எந்த விதமான தீய நோக்கங்களோடு செயல்படாதபடி நேர்மையோடும் நீதியோடும் இந்த தேர்தல் நடைபெற்று முடிய தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கால சூழ்நிலைகளெல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும். எந்த ஒரு காரியமும் இதற்கு தடையாக இல்லாதபடி தேவனே இங்கே பார்த்து கொள்ளுங்கப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. தேர்தல் நாட்களே நல்ல சமாதானமான சூழ்நிலைகள் எங்களுடைய தேசத்திலே வரட்டும். எந்த ஒரு அபாயங்களும் இல்லாதபடி இதே போல் பருவநிலைகள் கால சூழ்நிலைகள் எல்லாமே ஆண்டவரே இந்த தேர்தலுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. உம்முடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகாரிகள் அனைவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்து தங்கள் கடமைகளை சரிவர செய்வதன் மூலம் இந்த தேர்தல் நல்லபடியாக நடக்க உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அடுத்தபடியாக மீண்டும் மீண்டுமாய் நாம் ஜெபிக்க கடமைப்படி என்ன சொன்னால், இந்த தேர்தல் ஆணையம்தான் தலைமை தேர்தல் அதிகாரி, உதவி அதிகாரிகள், அவர்கள் பணி செய்கிற அந்த அலுவலர்கள். ஏன்னா அவங்க தான் அந்த தேர்தலை முழுவதுமாய் நடத்தி கொடுக்கிறார்கள். ஆகவே அவருக்காக மீண்டும் மீண்டுமாய் நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மீண்டுமாய் நம்முடைய தலைமை தேர்தல் இந்திய தேசிய தேர்தல் அதிகாரிக்காகவும் நம்முடைய தமிழகத்திலே நடக்கிற தேர்தல் அதிகாரிக்காகவும் துணை அதிகாரிகளுக்காகவும் நான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவை எங்களுடைய தமிழகத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். என்னுடைய தமிழகம் ஒரு பறந்து விரிந்த பெரிய ஒரு பரப்பில் உள்ள தமிழகம். மக்கள் அன்பார்ந்தவர்கள், கடவுளுக்கு பயந்து நடக்கூடிய பிள்ளைகள், அதுபோல் உண்மையும் நேர்மையும் நடக்கூடிய மக்கள், அவளை வழி நடத்தி செல்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய வழி செல்கிற இந்த அருமையான தேர்தல் அதிகாரிகளை கருத்தில் கொடுக்கிறோம். மக்களை குழப்பி விடாதபடி, பொல்லாத சிந்தனைகளை பொல்லாத பிசாசு அவருடைய உள்ளத்திலே கொண்டு வராதபடி இந்த அதிகாரிகள் ஆண்டவரே நேர்மையாய் நடக்க நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். நான் ஜெபித்தது போல அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தும் கடவுளுக்கு பயந்தும் மனச்சாட்சிக்கு பயந்தும் என்னுடைய பணியை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை நினைத்து அவர்களை பொறுப்பு உணர்ந்து பணிக்கு செல்கின்ற பொழுதும் பணியில் இருக்கிற பொழுதும் மனச்சாட்சிக்கு பயந்து தன்னுடைய பணிகளை செய்ய ஆண்டவரை உள்ளத்திலே பேசியறலும். எந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஆண்டவரை என்னுடைய தேர்தல் நடக்கின்ற பொழுது வராதபடி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏனென்றால் எவ்வளவுதான் நாங்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் நடந்தாலும் இதை நடத்தி கொடுப்பது நீர் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெப ஐக்கியமாய் திருச்சபையாய் தனிப்பட்ட ஜெபமாய் குடும்ப ஜெபமாய் ஆண்டவரே எல்லாரும் இப்படியா இதற்கான ஜெபம் பண்ணுறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தாரோம். ஆண்டவரின் தேர்தல் அதிகாரியுடைய இருதயத்திலே நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த பொல்லாத சிந்தனைகள் வராதபடி ஆண்டவரே, எந்த விதமான துர் இச்சைகள் பண ஆசைகள் வராதபடி ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளும். மீண்டும் மீண்டுமாய் அவருடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எந்த வற்புறுத்தலுக்கும் அவர் அடிமைப்பட்டு விடக்கூடாது ராஜா. அவருடைய இருதய ஆவியானவர் கிரியை செய்யும். இந்த பணியை நான் நீதியாய் நேர்மையாய் செய்வேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்து வந்திருக்கிறபடினாலே அதை அவர்கள் பொறுப்புணர்ந்து செய்ய உள்ளத்திலே பேசியறலாம். வழி நடத்தும். அவர்கள் கீழ் பணி செய்கிற அலுவலர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். அவர்களும் ஆண்டவரே அந்த தலைமை தேர்தல் அதிகாரியுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆணைகள் ஆண்டவரே உமக்கு விரிந்ததாக பயப்பட்டதாக இருக்கத்தக்கதாகவும் உதவி செய்யும். அதுக்கு பயந்து அவர்கள் பணி செய்ய கருவியை தாங்க. எந்த ஒரு மற்ற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தருக்கு பயந்து செயல்பட ஆண்டு உள்ளத்திலே பேசியறோம். எப்படி செய்வீர்? நாளை விசுவாசிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நாம் அடுத்த குறிப்புக்காக செல்வோம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அதிகாரிகளை தவறாக செயல்பட தூண்டுகிற பதவி ஆசையை பண ஆசையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் எழுப்புதலுக்கு விரோதமாக அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அனைத்தும் முற்றிலுமாக முடக்கப்பட்டு போக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு விஷயம் எல்லோரும் நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் கூடப்பா ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர்,
பிசாசானவன் உலகத்தை ஆண்டவரை கெடுக்கிறவனாக இருக்கிறான். அந்த மாய தந்திரங்களுக்கு இந்த தேர்தல் நாட்களிலே அவன் ஆண்டவரே மக்களுக்கு வலை வீசாதபடி, அந்த பிசாசின் கிரியைகள் எதுவும் செயல்படாதபடி தேவனை ஒரு விசையாய் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே அநேகருக்கு அப்பா, அநேக அதிகாரங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருவேளை பதவி ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள் போன்ற தீமையான காரியங்கள் மூலமாக தன் காரியத்தை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு மக்கள் ஆண்டவரை தப்பி போக நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் மாத்திர முடியும். ஏனென்றால் நீர் ஆண்டவரே பிசாசோடு யுத்தம் செய்கிற தேவன். பிசாசு நீர் முதுகு பின்னாலே ஆண்டவரே எரிந்து போடுகிறவராக இருக்கிறீரப்பா. நன்றியோடும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களே அவன் பயன்படுத்தி கொள்ளாதபடி, அந்த மாய தந்திரங்களுக்கு மக்களும் அடிபணிந்து போகாதபடி என் தேவன் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த லஞ்சங்களுக்கோ ஊழல்களுக்கோ பண ஆசைகளுக்கோ அந்த பிசாசின் தந்திரங்களிலே பிடியிலே சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒழுங்கும் கிரமமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். அங்கே நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். அப்படியானால் யாரும் தவறான வழியிலே தங்களுடைய மனதை அப்பா இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு இடம் கொடுத்து விடாமடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நீரே ஆண்டவரை வழிநடத்தும் ஆசீர்வதியும். தேர்தல் காலங்கள் இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய ஆசைகளை அல்லது பதவி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலங்களாக அவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாதப்பா. நீரே அவர்கள் உள்ளத்திலே பேசும். அவர்களுடைய ஆண்டவரே மனநிலையிலே ஒரு தெய்வீக ஆண்டவர் ஒரு பயத்தை, நேர்மையை, உண்மையை, உத்தமத்தை கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க. நீரே ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்ததாக நம்முடைய தேசமெங்கும் தேவ நீதி வெளிப்பட வேண்டும். இந்திய தேசம்தான் நேர்மையாக தேர்தல் நடத்துகிறது என்று உலகமே என்ன செய்ய வேண்டும்? சாட்சி சொல்ல வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறைகள் போன்றவைகள் நேர்மையாகவும் நீதியாகவும் செயல்பட வேண்டும் என்று சொல்லியும் நாம் ஜெபிப்போம். முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தேர்தலை நடத்தி கொடுப்பது நீர் தான் ஆண்டவர். ஒருவேளை அதிகாரிகள் நடத்தினாலும் முழு பொறுப்பு உங்களுடைய கரங்கள் இருக்கிறது. யார் யாரை என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் நம்முடைய கரங்களை வைத்திருக்கிறீர். அதற்காகவே தான் ஆண்டவரே அதிகாரிகளை ஆண்டவரை நியமித்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஏனால் இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை உலகமே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய தேசம் நடத்துகிற அந்த தேர்தலை உலகம் பார்க்க அப்படின்னாலே நல்ல விதமான அமைதியாக நடைபெறத்தக்கதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் பொறுப்படுத்த வழிநடத்தும். அதிகாரிகள் உள்ளத்தினரை பேசும். தேவ பயத்தை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகாரிகள் கர்த்தருக்கு பயந்து செயல்பட நீர் உதவி செய்யும். அதே போல எங்களுடைய தமிழகத்திலும் ஆண்டவரை நீர் கிரியை செய்யும் ராஜா. தமிழகத்தில் இருக்கிற அந்த தேர்தல் அதிகாரிகளை மீண்டும் அவருடைய கருத்திலே கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரை தேவ நீதிக்கு பயந்து தன்னுடைய பணியை செய்ய கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை ஆண்டவரே இந்தியாவே முழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என்றால் இந்த இந்திய தேசத்திலே தமிழகம் தான் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலும் அது முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். நடத்துகிற அதிகாரி உள்ளத்திலே பேசும். எந்த விதமான அவர்களுக்கு ஒரு மன மாற்றம் வரும் விடாதபடி, மற்ற எந்த ஒரு அசுசியமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டவரே என் உள்ளத்திலே பேசி எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுக இருக்க வேண்டும். அதிகாரம் போலீஸ் துறையிலும், சுகாதாரத்துறையிலும், போக்குவரத்து துறையிலும், இன்னும் ஆண்டவரே கால சூழ்நிலையிலும் மற்றமல்ல வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை கிரியை செய்யட்டும். உங்களுடைய ஆளுகை எங்களுக்கு மிக மிக அவசியம் ராஜா. கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே எல்லா இடத்துலையும் கிரியை செய்கிற பொழுது எல்லாம் அமைதியாய் நீர் விரும்படி நேர்த்தியாய் நடைபெறும். அப்படி நீ செய்ய போருக்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வர 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தாய் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூடப்பா தேர்தலிலே அங்கே 234 தொகுதிகளுக்கு மக்கள் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் சுவாமி. யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் பணிக்காக, இந்த பதவிக்காக நிறுத்தப்பட இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே யாரை நீர் தெரிந்தெடுத்து கொண்டீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறியோம். ஆனாலும் அவர்களை உம்முடைய கருத்திலே நாங்கள் தருகிறோம். உமக்கு கர்த்தருக்கு சித்தமான பிள்ளைகள் அந்த இடங்களிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல எந்த விதமான
ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு நன்மை பயக்காத கொடுக்காத எந்த ஒரு யாரும் அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. உண்மையோடும் நல்ல ஒரு தியாக மனப்பான்மையோடும் சேவை மனப்பான்மையோடும் மக்களுக்காக பணி செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிற நன்மையான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் அந்த இடத்திலே ஆண்டவரே தொகுதியிலே அவர்கள் அப்பா முடிவாக அந்த வேட்பாளராக அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் அந்த பதவிக்கு தகுதி உள்ளவர்கள் என்று நீர் கருதும் பொழுது தகப்பனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட செய்ய வேண்டும் சுவாமி. அதை அங்கே எந்த தொகுதியிலே எந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் நியமிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தில் உள்ள மக்கள் அவர்களுடைய ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை பொய்யான தகவல்களை எதையும் நம்பாதபடி நிச்சயமாகவே இப்படிப்பட்ட நபர் இந்த இடத்துக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவரை பற்றி நன்கு ஆண்டவரை அறிந்து புரிந்து செயல்பட நீங்கள் உதவி செய்யும். அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட இருக்கிற அந்த பரிசுகளோ பணங்களோ வேறு எந்த விதமான பொய்யான வாக்குறுதிகளோ அதை நம்பாதபடி அந்த மக்கள் ஆண்டவரே அப்படி இந்த 234 தொகுதிகளிலும் ஒரு சிறந்த அந்த சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க கொடுங்க. உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம், உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தரின் சித்தம் வாய்க்கட்டும், அப்படிப்பட்ட மக்களே தேர்ந்தெடுக்கப்படட்டும். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நான் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு என்ன சொன்னால், வாக்குச்சாவடிகள் அதை அமைப்பது தேர்தல் அதிகாரியுடைய கடமை. ஆகவே நம்முடைய தமிழகத்தில் வாக்கு பதிவு செய்வதற்கென்று இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். வாக்கு பதிவு நடைபெறுகிற பொழுது அங்கு பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கான ஜெபிக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக வாக்கு பதிவு முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த வாக்கு பெட்டிகளை சேகரித்து ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தில் அதை சேகரித்து வைக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பு வேண்டும். இதுக்காக நான் என்ன இது முக்கியமான ஒன்று. ஏன்னா பல மாநிலங்களில் வாக்குச்சாவடியிலே கலவரம் நடைபெறுகிறது. வாக்கு பெட்டிகள் வைக்கிற இடத்துல அந்த பெட்டிகள் திருடு போகிறது. அங்கே பல விதமான விரும்பத்தகாத காரியங்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எந்த நிலையும் நம்முடைய தமிழகத்தில் வரக்கூடாது. ஆகவே முதலாவதாக அந்த வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்காகவும் மற்ற அந்த உபகரணங்களுக்காக நாம் பார்த்தோடு ஜெயிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல அதிகாரிகளை தந்திருக்கிறீர், தேர்தல் அதிகாரிகளை தந்திருக்கிறீர், நல்ல அலுவலர்களை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நல்ல கால சூழ்நிலை தருவி விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வாக்குச்சாவடிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இது முக்கியமான ஒன்று. தோறு இடத்தில் வராதபடி மக்கள் அருகில் வந்து வாக்களிக்கத்தக்கதான அருகிலே வாக்குச்சாவடி அமைப்பதற்கான ஒரு கிருபையை தந்திருக்கிறீர். அதற்கு நல்ல அரசு ஆணைகள் இருக்கின்றன. ஆகவே ஆண்டவரே, மக்கள் வந்து பயம் இல்லாதபடி வாக்களிக்கத்தக்கதான சூழ்நிலையை ஆண்டவரே அந்த இடம் அவர்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டும். அங்கே உள்ளே போலிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, பிரசிடென்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, மற்ற அதிகாரிகள் இருப்பாங்க, அது மாதிரி மற்ற அரசியல் முகவர்கள் இருப்பாங்க. ஆகவே அவர்கள் எல்லா இடத்துலையும் இது பேசணும். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். அங்கே எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எந்த விதமான பிரச்சனைகள் சண்டைகள் அந்த வாக்குச்சாவடி வந்து விடக்கூடாது. வாக்களிக்கிறவர்கள் தன்னை பதிவு செய்கிற வாக்குப்பதிவு செய்கிற பிள்ளைகள் அந்த அமைதியாக வந்து சென்று தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் என் தேவன் பொறுப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அங்கே இருக்கிற பிரசிடென்ட் ஆஃபீஸருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நல்ல அதிகாரிகளை அவர்கள் ஆண்டவரை நியமிக்கப்பட உதவி செய்யுங்க. அவர்களும் அந்த பணிகளை நேர்மையாக செய்ய உதவி செய்யுங்க. மற்ற இருக்க அதிகாரிகள்லாம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேர்தல் முகவர்களுடைய உள்ளத்திலே பேசி எல்லா கட்சியுடைய ஒவ்வொரு கட்சிக்கும் 2 முகவர்கள் இருப்பாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலையில் அந்த அவர்களை கண்காணிக்கத்தக்கதான அதை வாக்களிக்க வருகிறவர்கள் உண்மையானவர்களா அல்லது பொய்யா வருகிறார்களா அல்லது அவர்களை அந்த கள்ள ஓட்டு போட வருகிறார்கள் என்பதை அவர்களாக சொல்லுவாங்க. ஆகவே இந்த பிரச்சனை இதில் எது மாதிரி பிரச்சனை வராதபடி கலவரங்கள் வராதபடி ஆண்டவரை காக்கணும் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இதையெல்லாம் அங்கே கண்காணிக்கத்தக்கான காவல் அதிகாரிகளுக்கான ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். மேல அதிகாரிகள் ஆண்டவரை எப்போலாம் ரவுண்டில் இருப்பாங்க, அவர்களையும் அப்படி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உள்ளே இருக்கிற அந்த காவல் அதிகாரி போலீஸ்களும் நேர்மையாக தன்னுடைய பணி செய்ய ஆண்டவரை உதவி செய்யும். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வருவாங்க. நம்முடைய அரசு அதற்கெல்லாம் நல்ல அருமையான திட்டங்களை வைத்து அவர்களுக்கு அந்த சாய்வு நாற்காலி செல்கிற விதமாக அந்த சாய்வு நடைமேடை அமைத்து கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதில் இந்த பிரச்சனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நல்ல சமாதான முறையில் ஆண்டவரே அமைதியான சூழ்நிலையில் அமைதியாக நடத்தும்படியாய் ஆண்டவரே அதிகாரிகள் உள்ளத்தில் நீர் பேசி உள்ளே இருக்கிற அலுவலகத்தில் நீர் பேசி நீ கிரிய செய்யும். நீ அப்படியே எங்களுடைய தமிழகத்தில் எல்லா அந்த வாக்குச்சாவடியிலும் எந்த ஒரு கலவரம் பிரச்சனை ஆவடி நடத்தி கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், பில்லி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு செயலிழந்து போக நாம் யுத்தம் பண்ணி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். இந்த நேரத்திலும் கூட சுவாமி உடைய கருத்திலே அப்பா இந்த தேர்தல் காலங்களை மீண்டுமாக கொடுக்கிற சுவாமி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அநேகர் இந்த பதவியிலே வேட்பாளர்களாக நிற்கக்கூடிய மக்கள் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பல விதமான காரியங்களிலே, இந்த மூட பழக்க வழக்கங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் பலவிதமான பில்லி சூனிய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், இன்னுமாக ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் மூலமாக எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வீணான இந்த காரியங்களிலே ஈடுபடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, மன நிலைமையிலே ஒருவேளை யாராவது இருந்தால் அவர்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த காரியங்கள் மூலமாக நாம் எப்படியாவது ஜெயித்து விடலாம். யாகங்கள், வேள்விகள், இப்படியாக ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக இந்த தேர்தலிலே நாம் ஜெயிக்க வேண்டும், குறுக்கு வழியிலே அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை அவர்களப்பா தீர்மானித்து செயல்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், காண்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள பிள்ளைகளை இந்த தேர்தல் நாட்களிலே அவர்களப்பா உண்மையாக தாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதை அவர்களப்பா அறியாதபடி எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகளின் இந்த தந்திரங்களுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்படியே அவர்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசின் காரியங்கள் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கைகளே இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அர்த்தமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் இதன் மூலமாக ஜெயிப்போம் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையிலே ஆண்டவரே அவர்கள் அது வீணான காரியம் என்பதை நீங்கள் உணர்த்துங்க சுவாமி. ஒருவேளை அவர்களப்பா தாங்கள் ஜெயித்தால் இப்படிப்பட்ட காரியங்களை மக்களுக்கு அப்பா அது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. இந்த உபாயங்கள், தந்திரங்கள் ஆண்டவரே எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவங்க இதே ஆண்டவரே இன்னுமாக அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் நீங்கள் அப்பா, அதற்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யுங்க சுவாமி. நீர் ஆண்டவரே பிசாசோடு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறீர். இப்படிப்பட்ட மாய தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே சேஷமாக இந்த தேர்தல் நாட்கள் நெருங்க அவர்கள் ஆண்டவரே இந்த குறுக்கான வழியிலே சென்று ஜெயிப்போம் என்று நினைத்திருக்கிற இந்த காரியங்களிலே ஈடுபடாதபடி தேவனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய நற்கிரியைகளாலே மக்களின் மனதை அவர்கள் ஆதாயப்படுத்த உதவி செய்யும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய தமிழகத்திலே 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆக இந்த 234 தொகுதிகளிலும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ளவர்கள் அந்த 234 பேரை என்ன செய்வாங்க, நிறுத்துவார்கள். ஆகவே ஆயிரக்கணக்கான அந்த மக்களை நிறுத்தப்படுவார்கள், ஒவ்வொரு எல்லா கட்சியும் சேர்ந்து. ஆகிய அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய கருத்திலே கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த தொகுதியில் யாரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் தான் உலகத்தில் பேசணும். ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அல்லது பணத்தை வாங்கி கொண்டோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தியோ அல்லது பரிதானங்கள் கொடுப்போம் என்று சொல்லி அப்படி அவங்களை ஏமாற்றியோ யாரையும் அந்த சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் நிறுத்தாதபடி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எளிதாக மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று பொறுப்பு நான் பார்த்து அப்படிப்பட்ட தலைவர்களை அந்த தொகுதியில் நிறுத்த வேண்டும். ஆகவே எங்கள் 234 தொகுதிகளிலும் ஆண்டவரே அதுக்கு தகுதியான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கத்தக்க ஞானத்தை நீர் அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், அந்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கணும் செபிக்கிறோம். மாத்திரமல்ல, தேர்தல் நாளிலும் கூட ஆண்டவரே அவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் வாக்களிக்க வருகிற பொழுதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமாக அதிலே மெஜாரிட்டியானவர்கள் தங்களுக்குள்ளே முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பார்கள். என்னுடைய தமிழகத்தில் நல்ல கர்த்தருக்கு பயந்து மக்களுக்கு சேவை செய்கிற, பல திட்டங்களை உருவாக்குகிற, திட்டங்களை செயல்படுத்துகிற, மக்களுக்கு இந்த முன்னோடியாக வெளிவந்து அனைத்து காரியம் நேர்மையாக செய்யக்கூடிய நல்ல ஒரு கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். மாத்திரமல்ல, அதில் நல்ல ஒரு உத்தமமான தலைவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான கிருபையை கொடுத்தாலும் எங்களுடைய தமிழகம்
எல்லாவற்றையும் தலை சிறந்து விளங்குகிறது. படிப்பிலும், விளையாட்டிலும், சுகாதாரத்திலும், பெண்களுடைய முன்னேற்றத்திலும், அனைத்து காரியங்களும் ஆண்டவரே எங்கள் தமிழகம் மற்ற மாநில காட்டிலும் சிறந்து விளங்குகிறது. அதே போல் இந்த வர சட்டமன்ற தேர்தல் ஆண்டவரே ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து இதே போன்ற இதெல்லாம் அனைத்து காலம் செயல்படத்தக்கதான ஒரு நல்ல முதல்வரையும் கர்த்தர் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் எப்படியாய் பெற்றுக்கொள்வது என்பதை ஆண்டவர் எங்கள் விடத்திலே பேசுகிறோம். அதற்கென்று தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ராஜா, கர்த்தர் கிரியை செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி ஆண்டவரே இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் மெஜாரிட்டியானவர்கள் ஆண்டவரே தங்களுக்குள்ளாக நல்ல ஒரு முதலமைச்சரை நீதியாக, நேர்மையாக, கர்த்தருக்கு பயந்து செயல்படுகிற, மக்களுக்கு ஓடி வந்து சேவை செய்கிற, மக்கள் எளிதாக சந்திக்கக்கூடிய ஆண்டவர் நல்ல ஒரு தலைவரே ஆண்டவரே நீ எங்களை தமிழகத்துக்கு கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். இதை மற்ற மாநிலங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியான மாநிலமாக ஆண்டவரே எங்கள் தமிழகத்தை நீ ஆண்டவரே உயர்த்தி பிடிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். சுவாமி, நீ அப்படி செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்படி எங்கள் தமிழகம் ஆண்டவரே சிறந்து விளங்குவதற்காய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் எங்கள் தமிழகம் ஆண்டவரே தெரியத்தக்கதாக பல திட்டங்களை உருவாக்கி செய்வதற்காய் நீ உதவி செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் ஜெபிப்போம். வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட பணங்கள், இலவசங்கள் மூலமாக திசை திருப்பப்படாதிருக்கவும், இளைஞர்கள், பெண்கள் இவர்களை குறிவைத்து திசை திருப்ப அரசியல் கட்சிகள் செய்யப்படும் மனுஷிக திட்டங்கள் அபத்தமாக்கப்பட நாம் கர்த்தரை ஜெபிப்போம். இந்த காலங்களிலே மக்கள், இது ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திரத்தின் பிறகு இது ஒரு மக்களாட்சி கொண்டு வரப்பட்ட அருமையான ஒரு சுதந்திர தேசத்திலே நாம் வசிக்கிறோம். அதற்காக நன்றி சொல்வீங்க. மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள். அப்படியானால் அந்த பிரதிநிதிகள் மக்களை அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். இந்த மக்களுக்கு என்ன செய்தால் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லி பல விதத்திலும் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதனாலே மக்களை கவரக்கூடிய பலவிதமான திட்டங்களை, ஒரு இலவசங்கள் அல்லது பரிசுகள், பணம், இப்படி பல விதத்திலும் மக்களை நாம் எப்படியாவது அவர்கள் வாக்குகளை சேகரிப்பதற்கு உள்ள நிலையிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற திட்டங்களை கொண்டு வர்றார். ஆண்டவரே, இப்படி தீமையான அல்லது தாங்கள் எப்படியாவது சாதித்து விடலாம் என்று சொல்லி பணம் மூலமாக அல்லது வேறு எந்த பொருள்களை, பரிசுகளை கொடுத்து இந்த மக்களினுடைய வாக்குகளை நாம் வாங்கிவிடலாம் என்று சொல்லி தவறான ஒரு கணக்கு போட்டு செயல்படுகிற அரசியல்வாதிகளை அல்லது தேர்தல் நிற்கக்கூடிய பிள்ளைகளை உடைய கருத்திலே தருகிற சுவாமி, இப்படிப்பட்ட செயல்கள் அந்த இடத்திலே எதுவும் அவர்களுக்கு வாய்க்கக்கூடாது. நீர் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறீர் சுவாமி. ஏனென்றால் எந்த ஒரு காரியமும் நீதியாகவே, உண்மையாகவே, அது யாருக்கு அந்த பதவி, அந்த வேட்பாளர் ஜெயிக்க வேண்டுமோ அந்த நபரை ஆண்டவரே நீங்கப்பா தேர்ந்தெடுத்து தர வேண்டும். அவர்களுடைய பணமோ அல்லது அவர்கள் கொடுக்கிற ஆசைகளோ இலவசம் என்று சொல்லி பல விதத்திலும் அவர்களப்பா தங்களுடைய மக்களிடம் பெற்ற வரிப்பணத்தை தான் அவர்கள் இவ்வாறாக துர்ப்பிரயோகம் செய்கிறார்கள். அப்படி இல்லாதபடி அவர்கள் ஆண்டவரே இந்த தங்களுடைய பதவி எப்படியாவது பெற வேண்டும் என்று சொல்லி பணத்தை கோடி கோடியாக செலவழிக்கிறார்கள். மீண்டுமாக அப்படி கொடுத்து பதவிக்கு வருகிற பிள்ளைகள் மறுபடியும் இந்த ஊழல் அல்லது லஞ்சம், இப்படித்தான் அவர்கள் தன் அரசியலுக்குள்ளே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. இது எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் அபத்தமாக்கி இதே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் கிராஸ் டிவிக்காக இங்கு பணி செய்கிற ஊழியர்களுக்காக நாம் பார்த்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். அங்கு வாழ இடத்துல இந்த அலுவலகம் இருக்கிற பொழுது பாடத்தோடு எல்லோரும் ஜெபம் பண்ணோம். இவர்களுக்கு தனி இடம் வேண்டும், தனியாக கட்ட வேண்டும், நல்ல எக்யூப்மெண்ட் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அப்படியே அந்த இடத்துல அருமையான ஒரு கட்டிடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல அலுவலகத்தை தந்திருக்கிறார். நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிற அனைத்து ஊழியங்களிலும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, இங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்காக மற்ற அலுவலர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இந்த கிராஸ் டிவிக்கென்று தன்னை அர்ப்பணித்து செயல்படத்தக்கதான இருதயத்தை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது கர்த்தருடைய ஊழியம். ஒருவளே பிரசங்கம் பண்ணுவதுதான் ஊழியம் அல்ல, இது பெரிய ஒரு ஊழியம். ஆக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை உயர்த்துகிறீர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான்னு சொன்னீரே, அப்படியாய் இந்த அலுவலகத்திலே இந்த நிலையத்திலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கனம் பண்ணும். அப்படி குடும்பங்களை ஆசீர்வதியும். மாத்திரமல்ல, அருமையான சகோதரர் ஜெயசீலனுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக கர்த்தருடைய கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவருடைய உள்ளத்திலே நீர் தரிசனம் செய்ய கொடுத்த இந்த ஊழியத்தை அவர்கள் ஆண்டவரே இதுவரை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுக்கும் அதில் சரீர ஆரோக்கிய பலத்தை தாரும். பிரயாணங்கள் செல்லும்போது கர்த்தர்களை பாதுகாப்பை கொடுத்தாலும் மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் எப்படியாய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரம ஞானத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறோம். அவர்கள் பேசுகிற பேச்சுகள், கொடுக்கிற செய்திகள், சத்தியங்கள், பாடல்கள், ஆண்டவரே எனக்கு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக்கொள்ளும். விசேஷமாக இந்த இடத்திலே இவர்களை தயாரிக்கிற ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுது ஆண்டவரை தமிழகம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்கள் இந்திய தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, சேட்டலைட் மூலமாக ஆண்டவரை உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த காட்சிகளிலே ஒளிபரப்பக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியும் கண்டுகளித்து ஆண்டவரே நமக்கு நன்றி சிறந்த உதவி செய்யும். அப்படி செய்யப்படுறக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொரு மிஷின்களுக்காக ஆண்டவரை அந்த எக்யூப்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். எந்த குறையில்லாதபடி தடையில்லாதபடி எல்லாம் நேர்த்தியாக ஆண்டவர் அதை செயல்படுறதுக்கான ஆண்டவரை கிரியை செய்யலாம். மாத்திரமல்ல, இந்த இடத்துல எந்தெந்த நிகழ்ச்சிக்காக யார் யாரெல்லாம் வந்து ஆண்டவரை தன்னுடைய கடமை செய்கிறார்களோ, அதை நிகழ்ச்சி கொடுக்கிறார்களோ, அவர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் வழிநடத்தும். இன்னும் அதிகமாய் பெரிய காரியங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டை செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவைகளை சந்திங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.